WTC ஃபைனல் 2025 அந்த பக்கம் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கேப்டன் பேட் கமின்ஸ்னு சொன்னாலும் ஆனால் இந்த பக்கம் நம்ம டெம்போ பவுமா அவரை நம்ம சொல்லியே ஆகணும். கடுகு சிறுத்தாலும் காலம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேற லெவலில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு டெம்போ பவுமா. அவரோட ஹோம் கண்ட்ரி ஆகட்டும், அதாவது வெளியே அவுட் சைடில் போய் வின் பண்ணிட்டு வர்றதாகட்டும், வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அது கேப்டன்சி நாக் அப்படின்னு ஒரு இன்னிங்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் போனவர் டெம்போ பவுமா. வேற லெவலில் ஆடி இருக்கிறாப்புல. ஒவ்வொரு இன்னிங்ஸ்லேயும் 80+, 100+, அதாவது ஒரு 70+, 60+ அப்படின்னு அடிக்கிறதுல அவரை விட யாரும் கேப்டன்சி நாக் ஆட முடியாது. அந்த அளவுக்கு இப்போ 2024 ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த டீமை வச்சுக்கிட்டு அவரோட கேப்டன்சி இன்னிங்ஸை வச்சுக்கிட்டு லண்டன் லார்ட்ஸ் கிரவுண்டில் 2025 WTC ஃபைனல் நடக்குது. அது யாரு கூட? ஆஸ்திரேலியா ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் டீம். அவங்களோட போயிட்டு WTC வின் பண்ணுவாங்களா? டெம்போ பவுமா சவுத் ஆப்பிரிக்கா டீம். டெம்போ பவுமா கண்டிப்பாக வின் பண்ணணும். இது 1.6 பில்லியன் இந்தியன் மக்களுடைய ஒரு கோரிக்கை. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா ஒரு நல்ல டேலண்ட் பிளேயர் இருக்கிறாங்க, பவுலர்ஸ் நல்லா இருக்கிறாங்க. பட் டெம்போ பவுமா மட்டும் ஆடினா பத்தாது, பின்னாடி எல்லாருமே ஆடணும். அதாவது ஏடன் மார்க்கரம் இல்லைன்னா டெம்போ பவுமா இல்லைன்னா ஏடன் மார்க்கரம், அந்த மாதிரி தான். இப்போ ரீசெண்டாக ரியான் ரிக்கல்டன் அவர் நல்ல ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி ஸ்டப்ஸு, பெட்டிங்கம், மார்க்கோ ஜானிசன் இவங்கெல்லாம் நல்ல ஃபார்மை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் டீமை வீழ்த்தி சவுத் ஆப்பிரிக்கா வரலாறு காணாத வெற்றியை பதிவு பண்ணுவாங்க ICC தொடரில். இதை நான் இங்கே பதிவு பண்ண. டெம்போ பவுமா 2024 அவர் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கேப்டன் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.